உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆதி, இல்ல ஆதி, நீ ஏன் திடீர்னு ஒரு மாதிரி பேசுன? இது எதுவுமே என் கையில கிடையாதுமா. என்னை மீறி நடக்கிற விஷயம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நான் ஏன் இந்த ஊருக்கு வரணும்? பாரதி எதுக்காக பார்க்கணும்? ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்குது? இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு இருக்கு. எல்லாம் ஏன் தலைவிதி. ஒன்னு சொல்லி தப்பு இல்ல ஆதி. இது யாரோட தலைவிதியும் இல்லம்மா. இப்படித்தான் நடக்கணும். அதுதான் கடவுளோட நியதி. இதுல நீங்க நான் நம்ம எல்லாரும் மீறியும் நடக்கிற விஷயம் அது. பாரதி கூட நான் சேர்ந்து வாழணுங்கிறது விதி. அதை யாராலையும் மாத்த முடியாதுமா. ஏன் ஆதி நீ இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு இப்படி எல்லாம் பேச யார் சொல்லி கொடுத்தது? நீ இப்படி எல்லாம் பேசி யோசிச்சு நான் பார்த்ததே இல்ல ஆதி. ஆமாமா, உண்மைதான். நான் அப்படியெல்லாம் யோசிச்சதே இல்லை, நடந்துகிட்டதும் இல்லை. பாரதி கூடவும் தமிழ் கூடவும் நான் பழகினதை வச்சு இங்க நடக்கிற எல்லாத்தையும் நான் நம்புறேன். என்ன மீறி ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுமா. ஏதோ ஒரு சக்தி அவங்களோட என்னை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்குமா. சக்தி இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆதி. முட்டாள்தனமா பேசி உன்னை நீயே ஏமாத்திக்காத. பாரதியை நீ கண்மூடித்தனமா விரும்புற. அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் தோணுது. எனக்கு அப்படி தோணலமா. நான் நிறைய தடவை அதை ஃபீல் பண்ணிருக்கேன். அது உங்களால உணர முடியாது. சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுமா. உனக்கு எப்படிதான் நான் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி ஆதி, போனது போகட்டும் விடு. நீ இனி இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. உடனே கிளம்பி வா. உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா? என்னால வர முடியாது. ஆதி, வேண்டாப்பா. என் கோபத்தை நீ அதிகமாக்கிக்கிட்டே போற. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, நடக்கவும் கூடாது. என்ன மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். இந்த கல்யாணத்தை நீங்க யார் நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அக்கா, என்னக்கா ஏன் பதற? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஆமா, ஏன் துணியெல்லாம் இப்படி நனைஞ்சிருக்கு? ஆதி எங்கக்கா? உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா? என்னால வர முடியாது. என்னக்கா என்னென்னமோ சொல்ற? ஆதி அப்படி நடந்துக்கிட்டான். சரி சரி, முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். உன்னை கூட்டிட்டு வந்ததே என் தப்பு. வாக்கா. அக்கா வா. மா, நம்ம 6 சீட்டு தான் நம்ம எழுதி போட்டோம். இது நம்ம 7வது சீட்டு. இது எங்க இருந்து வந்துச்சு? இது என்னடி புதுசா இருக்கு? சரி சரி, என்ன எழுதிருக்குன்னு பிரிச்சு பாரு.
என்னடி எழுதியிருக்கு? கொடு. ஆ? ஆ? அத்தை கொடுங்க அத்தை, என்ன கொடுங்க. ஆ. மா எப்படிமா இது? எனக்கு ஒன்றும் புரியல தானோ. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கும் ரொம்ப பயமா தான் இருக்கு. எனக்கும் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. நீங்க 2 பேரும் குழம்பாதீங்க, பொறுமையா இருங்க, பார்த்துக்கலாம். அக்கா உட்கார். அக்கா வண்டியில ஏறாம என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னாச்சுக்கா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அங்க அங்க ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சது. உருவமா? உடனே திரும்பி பார்த்தா அங்க யாரையும் காணோம். என்னக்கா சொல்ற? அங்கதான் யாருமே காணுமே. நீ ஏதாவது நிழலை பார்த்து பயந்துருப்ப. முதல்ல கார்ல வந்து ஏறு. ஏமா ஒரு நிமிஷம். அது அது என்னம்மா? அந்த துண்டு செங்கலை பார்த்து கேக்குறீங்களா? ஆமாமா. ஓ அதுவா? இந்த ஊர்ல வாசன்னு ஒரு தம்பி இருந்தது. நம்ம ரத்னம் ஐயாவோட புள்ள. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல செத்து போச்சு. அந்த தம்பியோட சமாதிமா இது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.